ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஐடி பேண்ட் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேண்ட் ஹிப்லேருந்து நீல வந்து முடியுது, ஹிப்பில் ஸ்டார்ட் ஆகி நீல முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரன்னிங் பண்ணுறீங்க, ஜாகிங் பண்ணுறீங்க, ப்ராப்பராக அந்த பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணாமல் எக்ஸசைசஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க, காலை ரொம்ப அகட்டி வச்சு ட்ரைவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்நார்மலாக பண்ணுறீங்கன்னாவே ஐடி பேண்ட் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஓவர் யூஸ்னால ஸ்ட்ரெயின் ஆகி டைட் ஆகி உங்களுக்கு வந்து நீலையும் பெயின் வரும், ஹிப்லேயும் பெயின் வரும். இதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐடி பேண்ட் சிண்ட்ரோமோடய போகும்போது அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுற தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஐடி பேண்ட் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, நீ பெயின் இருக்கும், லேட்ரல் ஆஸ்பெக்டில் வெளிப்பக்கம் முட்டியோட வெளிப்பக்கம் வலிக்கும், அந்த ஹிப்பில் வலிக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் தான் கண்டுபிடிக்காம ஜென்ரலாக நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு, இல்லை நீக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு ஐடி பேண்டை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை பேக் பெயின் நினச்சி பேக் பெயின்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஐடி பேண்டை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, இந்த பெயின் உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு இருக்கும், கிளியராக சார்ட் அவுட் ஆகாது. ஸோ ப்ராப்பராக மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ், எதனால் இந்த பெயின் வருதுன்னு பார்த்துட்டு அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஐடி பேண்ட் சிண்ட்ரோமா இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.